இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடிய ஜவ்வரிசியை வச்சு ஒரு ஜூஸியான சாப்பிட ரொம்ப டேஸ்டியான லட்டு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சிம்பிளாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜவ்வரிசி லட்டு பண்ணுறதுக்கு நான் இங்கே 1 கப் ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 1 கப் பவுடர் பண்ண சுகர் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக பாதாம் முந்திரியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பிஞ்ச் சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஏலக்காய் பவுடர், ஃபுட் கலர் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நெய் ரொம்ப தேவைப்படாது. ஒரு 3 ஸ்பூன் மட்டும் நெய் எடுத்து வச்சுருக்கேன். சுகரை பவுடர் பண்ணதுக்கப்புறமா 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த ஜவ்வரிசியை நல்லா 2 தடவை கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ஜவ்வரிசி சீக்கிரம் வெந்து வரும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி. இப்போ இதோட தண்ணியை வடிச்சிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு தண்ணியை வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிடணும். ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாத அளவுக்கு இது நல்லா வடிஞ்சிடணும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் நம்ம எடுத்திருந்த நெய்யிலிருந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த நெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பாதாம் முந்திரி இதில் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி வர அளவுக்கு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாதாம் முந்திரியை நம்ம நெய்யில் வறுத்துட்டு லட்டு செய்யும்போது லட்டு சாப்பிடவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு பாதாம் முந்திரி சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் இதை சேர்க்காம கூட செய்யலாம். இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச வேறு ஏதாவது நட்ஸ் இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போது மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதே கடாயிலேயே நம்ம எடுத்து வச்சுருந்த ஜவ்வரிசியை நல்லா தண்ணியில் வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த ஜவ்வரிசி நல்லா வெந்து வர அளவுக்கு இதை நல்லா நம்ம வேக விட்டு எடுத்துக்கணும். சில ஜவ்வரிசி சீக்கிரம் வெந்துடும், சில ஜவ்வரிசி சீக்கிரம் வேகாது. நான் எடுத்துருக்கிற இந்த ஜவ்வரிசி இந்த மாதிரி நெய்யில் வதக்கும் போதே வெந்து வந்துருச்சு. உங்கள் ஜவ்வரிசி நல்லா வேகலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்கணும், ஆனால் குழஞ்சிடக்கூடாது. ஜவ்வரிசி குழஞ்சிருச்சுன்னா நமக்கு குட்டி குட்டி பூந்தி மாதிரி பர்ஃபெக்டான ஷேப்பில் லட்டு கிடைக்காது. அதனால் ஜவ்வரிசி நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க, ஆனால் குழஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 3/4 பங்கு ஜவ்வரிசி வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுற சுகரை சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. சுகர் உருகி வரும்போது அதுவே கொஞ்சம் தண்ணி விடும். அந்த தண்ணியிலேயே மீதி அளவு ஜவ்வரிசியும் நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த சுகர்லாம் கரைஞ்சி ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துருச்சு, ஆனால் குழையலை. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த நெய்யிலேருந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் இதை கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. இந்த ஜவ்வரிசி லட்டை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே இதை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஃபுட் கலர், ஏலக்காய் பவுடர், சால்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் இதை சேர்க்காம கூட செய்யலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபுட் கலர் பிடிச்சிருந்தா கூட அந்த கலர் நீங்கள் சேர்த்து செய்யலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நாம் வறுத்து வச்சுருந்த பாதாம் முந்திரியை சேர்த்துக்கோங்க. பாதாம் முந்திரி சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஜவ்வரிசி லட்டு பண்ணுறதுக்கு தேவையான பூந்தி இப்போ சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஜவ்வரிசி கொஞ்சம் கூட குழையில, ஆனால் சூப்பராக வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா ஜவ்வரிசியை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுக்கோங்க. இது ஆறினதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு உங்கள் கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதை உங்களுக்கு விருப்பமான சைஸில் சின்னதாவோ பெருசாவோ லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ஜவ்வரிசி லட்டு இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ்க்கு ரச்சு விலாக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.